ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 8வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,921 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.7% இருந்துட்டு இருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் எப்போ வக்கரமாக மாறினாரோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுந்தது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்குது. என்னப்பா நீ ஓட்டிங் முடிவுகளாக வந்து போட்டுட்ருக்க, ஆனால் ஒவ்வொரு வாரமும் நீ சொல்கிறதுக்கும் எவிக்டாய் வெளியே போகிறதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்டேட்டினாக இருந்து பாருங்கள். 2வது பொசிஷனில் திவ்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பொழுது 25,947 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.15% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 5வது பொசிஷனில் ஆரம்பித்த திவ்யா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாமல் எடுத்த உடனே முன்னேறி செகண்ட் பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்தவங்க தான், செகண்ட் பொசிஷனில் இருந்தவங்க தான். ஸோ அதனால் 5வது பொசிஷனை வச்சு அவங்களால பார்க்க முடியல, அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸால் பார்க்க முடியல. ஸோ அதனால் ஓட்டிங்ஸை போட்டு செகண்ட் பொசிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 3வது பொசிஷனில் கமருதீன் 25,870 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.11% இருந்துட்டு இருக்காரு கமருதீன் அவர்கள். ஆக்சுவலாக இவருடைய கேம் பிளே இப்போதைக்கு கொஞ்சம் டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல போனால் முன்னாடிலாம் ரொம்ப ரக்குடு பாயா பயங்கரமாக கோவப்படுற ஒரு ஆளாக வந்து இருந்துட்டு இருந்தார். பட் இப்போ சாக்லேட் பாயா ரெமோவாக வந்து இருந்துட்டு இருக்காரு. பட் எனியோ இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விடுங்க பாஸ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் மற்றும் அரோராவுடைய பிரச்சனை வந்து இருக்குது. அதுக்கடுத்து 4th பொசிஷனில் பார்வதி 25,195 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.77% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி செகண்ட் பொசிஷனை நேற்றுக்கு நைட் வந்து பிடிச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக கொஞ்சமாக குறைஞ்சி 4வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய நிலைமை தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. இதுக்கப்புறம் ஏதாவது மாறாதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,428 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.31% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பிரஜன் அவர்கள். ஆக்சுவலாக இவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இவருக்கு ஆல்ரெடி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக வாக்குகளை வந்து வாங்கி செலுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆயிருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் கோளாறாக இருக்குது, என்ன பண்ணுறது, போச்சு முடிச்சு விட்டாங்க. 6வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 13,128 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.65% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். அரோராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக வந்து சொல்லி ஆகணும். இந்த எமர்ஜிங் பிளேயர் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டில் மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரையிலும் ஒரு எமர்ஜிங் பிளேயராக அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொன்ன ஸ்டேஜ் போய் பரவாயில்லப்பா அந்த பொண்ணு நல்லா தான் கேம் விளையாடுது அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் அமித் 12,584 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.38% இருந்துட்டு இருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பொறுத்தவரையிலையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சொன்னதை தான் நம்ம சொல்லணும். ரியல் ஜென்டில்மேன், கண்டிப்பாக ஜென்டிலாக வந்து நடந்துக்கிறாப்புல. பட் அது மட்டுமே இந்த வீட்டுக்கு வந்து பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து பத்தாது. இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் வந்து தேவை, நிறைய சண்டைகள் வந்து போடணும். அடுத்ததாக 8வது பொசிஷனில் கனி திரு அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12,050 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.11% வந்து இருந்துட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பார்த்து அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருந்தாங்க. ஏமா கனி, நீ சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்து இருக்க போறியா, சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து பண்ண போயிருக்கியா, இல்லை வந்து ஹீரோவாகி டைட்டில் வின் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி இதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்களோட தாட் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நம்மளுடைய கேமும் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 9வது பொசிஷனில் சாண்ட்ரா 11,972 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.07% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். இந்த வாரம் இல்லை, இன்னும் இருக்கக்கூடிய வாரங்கள் அனைத்திலும் அமைதியாக இருந்தால் மட்டுமே அவங்க லூஸ் பண்ண சில
ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ரீகெயின் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது பொசிஷனில் வியானா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,957 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.55% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்றாவியான ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அப்புறம் நீங்கள் வந்து யோசிக்க கூடாதுல்ல, பாரு எவ்வளோ பொறாமப்படுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அந்த காதலை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 11வது பொசிஷனில் ரம்யா 10,267 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.2% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்த வரையிலும் ஒரு லக்கி சாம் ஆஃப் தி பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் இவங்க கடைசி ஓட்டிங்ஸில் வந்து இருந்தாலும் கூட, கடைசி பிளேஸில் வந்து இருந்தாலும் கூட அவர்கள் எவிக்ட் செய்யப்படாமல் இப்போ வரைக்குமே வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்காங்க. 50 நாள் கடந்தோம். ஸோ இன்னும் கடந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ரம்யா ஜோ தான் பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப க்யூட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் யோசிக்கிறாங்க போல். லக்கி சாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க போல். அதனால தான் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்ப பண்ணுறாங்க. சரி, ஓகே கைஸ், நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அது என்னங்க, நீங்கள் ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குறதுக்கும் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருப்பாங்க. ரம்யா ஜோ தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்துருக்கணும் நம்ம கொடுத்த அப்டேட்டின் பிரகாரம். ஸோ அவங்க எவிக்ட் ஆகி போனதுக்கான முதல் முக்கிய ரீசன் ஒன்றே ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷூட்டிங் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பெரிய படத்தில் வந்து புக் ஆகிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களே எவிக்ட் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த கேரக்டரில் நடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. ரீசன் நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். பிக் பாஸ் சீசன் 6 வந்து ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துருக்கும், ஸ்ரீலங்காவுடைய பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து வெளியே அனுப்பிச்சாங்க சம்மந்தமே இல்லாமல். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லியோ படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. அண்ட் திவாகர் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கான காரணம், அந்த வாரமும் ரம்யா அவர்கள் தான் எவிக்ட் ஆகிருக்கணும். திவாகர் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாயால் விடப்பட்ட சில வார்த்தைகளின் காரணமாக தான் அவரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஜாதி ரீதியாக வேறு மாதிரிலாம் கொஞ்சம் பேசியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பிரவீன் அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சதுக்கான காரணம் வந்து இவங்களுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஓகே, அண்ட் மக்களும் வந்து பெருசாக வந்து பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து ரெகனைஸ் வந்து பண்ணல அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப குறியாக வந்து இருக்கேன். ஏன்னா இந்த கண்டென்ட்டு இந்த சீசனு யாரை நோக்கி போகுது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் உள்ளே இருக்கணும், மற்றவங்களை தூக்கி வெளியே போடுங்களா அப்படின்னு டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அது இந்த சீசனில் மட்டும் இல்லை, எல்லா சீசன்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன, எல்லா சீசன்கள்லையும் 1-2 நடக்கும் அந்த மாதிரி. பட் இந்த சீசனில் ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்ருக்கு. அதுதான் மிகப்பெரிய அளவில் ஸ்கேரியாக வந்து இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு வேளை ரம்யா ஜோ அவர்களை வந்து காப்பாற்றி கொண்டு போய் டைட்டில் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் எங்களுக்கும் டவுட்டாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.